இங்கேருந்தே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காடாக தான் இருக்கும். இங்கே தான் அதிகமாக யானைகள் ரோடு கிராஸ் பண்ணும். மழை வேற வந்துருச்சு. இந்த ஃபால்ஸ் தான் பார்க்கணும். தண்ணி அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. ஸோ எல்லோரும் பயந்துக்கிறாங்க தண்ணி அதிகமாகுது அப்படின்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணன். இப்போ நம்ம இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் உடுமலை டு மறையூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள், சுற்றியும் மலைகள் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரோடு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக ஃபுல்லாக காடு மட்டும்தான் இருக்கும். அந்த காட்டில் பார்த்திங்கன்னா யானைகள், கரடி, சிறுத்தைன்னு அதிகமான விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்கு. யானைகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த ரோடு கிராஸ் பண்ணோம். இந்த ரோட்டில் போனவங்களுக்கு தெரியும். அமராவதி பிரிவிலிருந்து நமக்கு இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்தே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காடாக தான் இருக்கும். இங்கே தான் அதிகமாக யானைகள் ரோடு கிராஸ் பண்ணும், இல்லைனா ரோட்டு ஓரத்துலேயே நின்றுட்டுருக்கும். சிறுத்தைகள், கரடிகள் நடமாட்டமும் இருக்குன்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் இடையில எங்கேயுமே நிப்பாட்டாமல் போகிறது நல்லது. காடு கிடையாது, ஆனால் இது வேறு மாதிரி இருக்கு, இந்த வித்தியாசமாக இருக்குது. அதுவும் நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா அடிக்கடி யானைகள் ரோட்டை கிராஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரோட்டு ஓரத்துலேயே நிற்கும். அப்படி நிற்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு யானை போனதுக்கப்புறம் போகிறது தான் சேஃப். யானைகளை நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எதுவும் பண்ணாது. அது இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போகுது அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. நல்ல நேரமாக நாங்கள் போகும்போது எந்த யானையும் வரல. இப்போது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா கீழே ஆறு, ஒரு சில ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மலை ஏறுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டமோ ஒரு டயர்ட்னஸ்ஸே இருக்காது. ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போதே மேலே மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது. மேலே மழை வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று தெரியுது, செம்மையாக இருக்குது. பட் அந்த ஃபால்ஸ் பேர் தெரில, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மறையூர் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மறையூர் பஸ் ஸ்டாண்டு. மறையூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் போனோம்னா இரைச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். மழை ஸ்டார்ட் ஆக போகுது, மழை தூறல் விடுது. இது வந்து மறையூர்லேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்கிற கிராமம். இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றியும் மலைகள், பச்சை பசேல்னு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கம் வந்துட்டோம். இவங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. இந்த தூரமாக தெரியுது பாருங்க, வாட்டர் ஃபால்ஸோடைய அந்த டாப் மட்டும் தெரியுது இங்கேருந்து. எல்லாம் ஆறு நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கு. ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த ரோடுடைய அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப செங்குத்தான ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடு ஒரு வழி போகுது பாருங்கள், இதில் போனோம்னா அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கலாம். மேக்ஸிமம் 4 வீலரில் வந்தோம்னா மேலேயே நிப்பாட்டிட்டு வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 வீலர்னால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் தூரம் தான். வேற லெவலு. கீழே எல்லாம் போய் குளிக்கிறாங்களா? பைக்லேயே 2 பேர் வச்சுட்டு ஏற முடியல, அவ்வளோ செங்குத்தாக இருக்குது ரோடு. இறங்கணுன்னா கூட அதுக்கு முன்னாடி இருக்குல்ல.
தம்பி. இங்கேருந்து வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கீழே நிறையா பேர் குளிச்சுட்ருக்காங்க. மழை வேறு வந்துருச்சு. இந்த ஃபால்ஸ் தான் பார்க்கணும். நிறுத்தணும். நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு வந்திருக்கோம், அதனால தான் இவ்வளோ கூட்டம். மற்ற நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ்லேருந்து கீழே போகிற தண்ணி இந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா மற்ற அருவி மாதிரி இல்லாமல் ஒரு ஷவர்லேருந்து வர்ற தண்ணி மாதிரி வருது. ஸோ குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாரல் அட்டகாசமாக இருக்குது. மேலே காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அப்படியே பிரிஞ்சு வருது. அது வந்து தண்ணி அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. ஸோ எல்லோரும் பயந்துக்கிறாங்க தண்ணி அதிகமாகுது அப்படின்ட்டு. அது அந்த குற்றாலத்தில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது ஒரு பயமாயிடுச்சு. ஜூன் ஜூலை இந்த டைமில் வந்தோம்னா ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தண்ணி இந்த லெவலில் இருக்கும், நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமானாலும் கஷ்டம், தண்ணி இல்லாமல் போனாலும் கஷ்டம். ஸோ இந்த டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மூணார் கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.